வாழை தன்வளர்வை நாங்கள் எழுதுவோம். வாழை என்னென்ன கொடுக்குது, மனிதனுக்கு எடுத்துக்கு என்னென்ன கொடுக்குது, வாழை இலை கொடுக்குது, வாழை இலை கொடுக்குது, வாழை காய் கொடுக்குது, ஆமாம், அப்புறம் வாழை பூ கொடுக்குது, ஆமாம், வாழை பழம் கொடுக்குது, வாழை மட்டும் நிறைய இருக்காது. அப்புறம் வாழை குறுத்து வெட்டிட்டீங்கன்னா அதில் வர்ற தண்ணியை சாப்பிட்டீங்கன்னா கிட்லிக்கிற கண்ணில் காணாம போயிடும். நீங்கள் 7 லட்சம் செலவு பண்ணி 2 லட்சம் செலவு பண்ணி லேசரில் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அது 3 வேளை 4 வேளை இளநீரில் கலந்து சாப்பிட்டாலே கரைஞ்சி போயிடும். அப்போ அவளை செய்தேன். அது எதுக்கு மாணவனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நானே இவளை செய்கிறேன் ஓரறிவு, நீ என்ன பண்ணேன்னு அதை உணர்றதுக்காக தான். ஆனால் அதை வாத்தியார் சொல்ல மாட்டார், கல்வித்துறையை சொல்ல மாட்டார். ஏன்னா மார்க் எடுக்கணும், அதுக்காக அந்த பர்பஸ்க்காக தான். அது என்ன சொல்ல வருது. அதே மாதிரி தண்ணி, நார் மேற்கொண்டு தேங்காய், இளநீர் எல்லாமே இருக்காது. தேங்காய் பழம் ஒன்று இருந்தாலே போதுமே. ஐயர்ல பிராமின்ஸ் அபிஷேகம் பண்றாங்களா? யாரையாவது ஒல்லியா இருக்காங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், ஒல்லியான ஆட்களும் இருக்காங்க. ஏன்னா அதுல எல்லாமே இருக்காது. எல்லா மினரல்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, ஃபேட்ஸ் இருக்கு. ஆமா, தேங்காயில எல்லாமே இருக்கு. அதனால தேங்காய் பழம் அது எதுக்குன்னா, தன்னை தன்வரலாறு நான் இவ்வளோ உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க, அந்த அந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். சரி, அது போனா போட்டோம். நான் என்ன சொல்றேன், 6 தன் வரலாறு இருக்கிறது, வாழை தன் வரலாறு இருக்கிறது, தென்னை தன் வரலாறு, இதெல்லாம் எழுதிட்டான். ஆனா முக்கியமானது வாத்தியார் சொல்லல. என்னன்னா, நான் வந்த வரலாறு சொல்லல. நான் வந்த வரலாறு நீ எப்படிடா வந்தேன்னு சொல்லல. எனக்கு முன்னாடி இருக்கிறது வாழை தன் வரலாறு சொல்லிச்சு, தென்னை தன் வரலாறு சொல்லிச்சு, 6 தன் வரலாறு சொல்லிச்சு. நான் வந்த வரலாறு நான் எழுதல. நீங்க சொல்லிருக்கீங்களா? இல்ல, சொல்லல. இப்ப சொல்லுங்க, நீங்க வந்த வரலாறு சொல்லுங்க. நீங்க யாரு, என்ன, உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன சொல்றது இதுல? அதாவது நான் வந்த வரலாறு அது எப்படி, உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. யார்? நான் இந்த உலகத்துக்கு நான் பிறந்து வளர்ந்துருக்கேன். வளர்ந்துருக்கேன். ஒரு தொழில் செய்கிறேன். குடும்பத்துக்காக சில மணி நேரம் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ்வளோதான். என்ன அங்கே இது பண்ண இதை சொன்னா உங்களை காட்டி கொடுப்பாங்களா? இந்த மாதிரி குடும்பத்துக்காக ஒருத்தர் வளர்ந்துருக்காரு, அவர் தெரியுமான்னு சொல்லி கேட்டால் காட்டி கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்கள் வரலாறு உங்களை பற்றி சொல்லணும்னா என்ன சொன்னா சொல்லுவீங்க? என்னை பற்றி சொல்லணுன்னாக்கா, என்னுடைய பேர் ஜெயக்குமார். நான் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வசிக்கிறேன். சரி, அந்த மாதிரி சொல்லலாம். நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க யாரு சொல்லுங்க. நீங்க யாரு? நான் யாரு அப்படின்னு கேட்டா, நான் ஜெயக்குமார் தானே ஜெயக்குமார். இப்போ நீங்க குழந்தை பிறந்தப்போ ஜாதகம் போய் பார்த்துருப்பாங்க. அதுல உங்க அப்பா பார்த்துருப்பாரு, ஐயர் சொல்லியிருப்பாரு, ஜே முதலீட்டு சொல்லிட்டு ஜெயக்குமார் ஜபக்குமார் வச்சிருக்கலாம், ஜெகநாதன் வச்சிருக்கலாம், ஜபமணின்னு வச்சிருக்கலாம், ஜெயலலிதா வச்சிருக்கலாம். ஆம்பளை பார்த்து வைக்க முடியாது. அங்க ஜே வச்சு வச்சிருக்கலாம். அது கற்பனை. அந்த நேரத்துல உங்க அப்பா என்ன திங்க் பண்றாரோ வந்தது. அது தேவையில்லை. பெயர் தேவையில்லை. பெயர் வைக்கலனாலும் எத்தனை நாள் பேர் வச்சாங்க? ஒரு 16-17 நாள்ல ஒரு பேர் வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இருந்தீங்கல்ல? ஆமா. பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்கல்ல? இருந்தேன். அத சொல்லுங்க. குழந்தை பருவத்துல இருந்திருப்பேன் நான். நீங்க என்ன பருவத்துல இருந்தீங்கன்னு கேட்கல. நான் ஒரு சாதாரண ஒரு மனித ஆத்மா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்போ மனித ஆத்மா ஆடு ஆத்மா, மாடு ஆத்மா, பன்னி ஆத்மா, தனித்தனி ஆத்மா இருக்கா? இல்லை, நான் குழந்தையா பிறந்திருக்கல, அதான் 6 அறிவு மனிதரா ஆயிட்டப்பா. கேட்கிற கேள்விக்கு கரெக்டா தெளிவா. நீங்க யார்? நான் யார்? மனிதன் தான். அப்படிதான் சொல்லணும். நான் மனுஷன் தானே. அப்போ மனிதன். நான் உங்க இனத்தை கேட்டேன்னா, இப்போ ஒரு ஆட்டை பார்த்து நீ என்ன அப்படின்னா, அது பேச தெரியாது. அது என்ன ஆடு, இது மாடு, இந்த பக்கம் மேய்து, அது பால் மாடு. அந்த இனத்துக்கு பேர் மாடு. அது பன்றி, அது குரங்கு. தெருக்கு போனா நாய் குறைக்குது, அது என்ன நாய். நீங்க உங்களுடைய இனத்தை பேரு கேட்கல. நான் பர்சனலா நீங்க யாரு அப்படின்னு கேட்கறேன். இல்லை, எனக்கு இவ்வளவு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் நான் யாரு அப்படின்றத. ஒண்ணுமே சொல்லல. இவ்வளோ தெரிஞ்சு என்னது தெரிஞ்சீங்க? உங்க பேரு சொல்றீங்க,
ஊரை சொல்றீங்க, ஆட்டோ டிரைவர்ன்றீங்க, அது கேட்கல. நீங்க யார்? நான் ஒரு மனுஷன் சொல்லியிருக்கேன். அதான் இப்போ உங்க இனத்தை பேர் சொல்லாதீங்க. இனம் வேணான்றீங்க. சரி, நான் ஒரு ஆட்டு இனம் மாட்டு இனம் நான் கேட்க, உங்க இனத்தை பத்தி நான் கேட்கல. நீங்க எந்த இனம்? இப்பதானே அவர் ரவிக்குமாரையா சொன்னாரு, தோபாசாமி சொன்ன பூரா ஆடு போது பாரு, இதை பாரு மாடு போது பாரு, அதை பன்னி போது பாரு, அதெல்லாம் நான் கேட்கல. நீங்க என்னன்னு கேட்கல. நீங்க யார்? நாம யாருன்னு கேட்டா சொல்றான். நீங்க யார்? நான் யாருன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்பதான் காது எனக்கு தான் காது கொஞ்சம் கம்மியா கேட்கும். இல்ல எனக்கு நல்லதா கேட்கும். ஆனா அந்த கேள்விக்கு வந்து எனக்கு பதில் சொல்ல தெரியல. நான் ஒத்துக்கிறேன். நான் என் கேள்வி உங்களுக்கு புரிய வேண்டாங்க. நீங்க இருக்கிறீங்களா? நான் இருக்கிறேன். நீங்க இருக்கிறது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல, கிளியரா இருக்கீங்களா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க இருக்கிறவர் யாருன்னு சொல்லுங்க. நான் இங்க இருக்கிறது வந்து யாருன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவு பதில் சொல்லியிருக்கிறேன். ஆனா இதெல்லாம் பதில் கிடையாது. நீ வந்து மனுஷன்றது இனத்தின் பெயரு, ஆடு மாடு குதிரை குரங்கு இதெல்லாம் சொல்றீங்க. இருந்தாலும் நீங்க யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறீங்க. எனக்கு தெரியல. இதே கேள்வி நான் உங்களுக்கு திருப்பி கேட்குறேன். இப்போ எனக்கு வந்து கேள்வி தெரியல. ஆனா இதுக்கான விளக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசைப்படுறேன். இப்போ நீங்க பரீட்சை 10வது எழுதுறீங்க. இல்ல 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 கொஸ்டின் அவர் கொடுத்துட்டேன். எனக்கு தெரியல சார், நீங்களே எழுதுறீங்க, ஒத்துப்பாரா? நீங்க வந்து இப்போ கரெக்டான ஒரு கேள்விக்கு இப்போ நீங்க இப்போ வந்திருக்கீங்க. இப்போ நான் வந்து ஸ்கூல் போகாத ஆள்கிட்ட 10வது உடைய அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு நீங்க 10th எக்ஸாம் எழுதுனா என்னால எழுத முடியாது. சரி, நான் வந்து ஒரு 3வது வரைக்கும் படிச்சிருக்கேன், ஒரு 2வது வரைக்கும் படிச்சிருக்கேன். எல்கேஜி யூகேஜி போயிருக்கேன்னா நீங்க அந்த கொஸ்டின் கொடுத்து கேள்வி கேட்டா நான் கரெக்டா சொல்றேன். கரெக்டா? இதுக்கு வகுப்புக்கு எல்லாம் போக வேண்டியதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க இருக்கீங்கல்ல? நான் இருக்கிறேன், கண்டிப்பா இருக்கிறேன். நீங்க எப்படி, நீங்க ஏன் இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க. நான் தான் இவ்வளவு சொல்லிட்டேனே. சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறேன். நான் மனித புழுவா இருக்கிறேன். சாதாரணம் அசாதாரணம் இந்த வார்த்தையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டேன். அது நமக்கு தேவையில்லை. வேண்டாம், மனுஷன் தேவையில்லை. சரி, நீங்க இருக்கீங்க. இப்ப எதனா ஒண்ணு என்ன ஆகுது? கிள்றீங்க. கிள்ற உங்களுக்கு என்ன ஆகுது? தொடு உணர்வு. ஓ, தொடு உணர்வு தான் இருக்கா? ஐயா ஒரு பிளேட் எடுத்தாங்க, அதோட ஒரு தொடு உணர்வு. இல்ல இப்போ நீங்க வந்து இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க? இப்போ வந்து வலி இருக்கு. வலிக்குது? வலிக்குது. எங்க வலிக்குது? கையில. கையில வலிக்குது? ஆமா. யாருக்கு வலிக்குது? எனக்கு தான் வலிக்குது. உங்களுக்கு வலிக்குது? எங்க வலிக்குது? கையில. நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க உட்காந்துருக்கேன் சேர்ல. இங்க வலிக்குது. யாருக்கு வலிக்குது? எனக்கு. அந்த எனக்குன்றீங்கள, அந்த எனக்கு என்ன சொல்லுங்க. அந்த எனக்கு என்ன சார்? எனக்கு வலிக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. அந்த எனக்கு என்ன சொல்லுங்க. அதுதான் எனக்கு தெரியல. எனக்கு அதனுடைய விளக்கம் தெரியல. எனக்கு தெரியாம எதுக்கு வார்த்தையை உபயோகப்படுத்துறீங்க? தெரியாத வார்த்தையை எல்லாரும் உபயோகப்படுத்துறாங்க, அதனால நானும் உபயோகப்படுத்துறேன். இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்னும் போது நான் எனக்கு தானே சொல்ல முடியும். அவருக்கு பசிக்குதா, ஜெயக்குமாருக்கு பசிக்குதா அப்படி சொல்ல முடியாது. எனக்குன்றது அதான் நான். உங்களுக்கு வலிக்குது? வலிக்குது. எங்க வலிக்குது? கையில. கையில வலிக்குது. யாருக்கு வலிக்குது? எனக்கு. எனக்கு வலிக்குது. எனக்கு வலிக்குது. நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இங்க உட்காந்துருக்கேன் சேர்ல. அப்ப சேர் ஃபுல்லா வலிக்குதா? சேர்ல வலிக்கல, கையில மட்டும் தான் வலிக்குது. அந்த இடத்துல மட்டும் வலிக்குது? ஆமா. அதுவும் நீங்க கிள்ளதுனால அந்த இடம் வலிக்குது. கிள்ளலன்னா வலிச்சிருக்காது. எனக்கு வலிக்கிறது உங்களுக்கு தானே வலிக்குது? ஆமா, எனக்கு தான் வலிக்குது. அந்த நீங்க எங்க இருக்கிறீங்க நீங்கன்னு கேக்குறான். நான் வந்து இந்த உடலுக்குள்ளதான் இருக்கிறேன். உள் ஒளியா இருக்கிறேன். நான் இந்த கதையெல்லாம் இன்னும் சப்ஜெக்டுக்கே போல. சரி, ஓகே. ஜனங்கள் மகாஜனங்களே இல்ல, யாரும் வரல. உள்ளொலி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் வரல. இப்படி வாங்க. இந்த ஸ்பீக்கர் பக்கத்துல இருக்காங்க. சொல்லுங்க ஐயா. உள்ளொலி பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம். சரி, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். உண்மையா நல்ல ஒரு விஷயம் இது. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா வாழ்க்கையில துன்பம் கிடையாது. துன்பம் நமக்கு ஏன் வருது, நோய் நொடி ஏன் வருது, சோதனை ஏன் வருது அப்படின்னா ஊழ்வினை, அஜாக்கிரதை, ஒழுக்கமின்மை, இப்படி எத்தனையோ சொல்லிட்டு போலாம். ஆனா ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அது துன்பம் எந்த ரூபத்துல வந்தாலும் சரி,
வியாதியா வந்தாலும் சரி, ஊழ்வினையா வந்தாலும் சரி, இல்ல அக்கம் பக்கத்துல பகையா இருந்தாலும் சரி, கடன் சொல்லையா இருந்தாலும் சரி, இருக்கிற வேலை கைவிட்டு போனாலும் சரி, இல்ல வேலை கிடைக்காம, அது சாயந்தரம் தான். சொல்லுங்க டைம் இருக்கு 6 மணிக்கு. இல்லை, எனக்கு தண்ணி தேவைப்படுது, தண்ணி கேட்டேன். சரி சரி. ஆக இப்போ என்ன சொன்ன மறந்துட்டேன். இடையில தண்ணி ஒண்ணு கொடுங்க கொடுங்க. நீங்க தான் ஜாஸ்தியா பேசியிருக்கீங்க, நீங்க அதிகமா பேசியிருக்கீங்க. இனிமேல் தான் உங்களுக்கு இருக்குது, எனக்கு வர வசமா மாட்டீங்க. ஆனா தண்ணி பார்த்தீங்கன்னா என்ன குடிக்க வச்சிருக்கீங்க நீங்க. சரி, என்ன பேச மறந்து போச்சு. இப்போ சொல்லுங்க. நீங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா, எல்லாரும் வரோம். நம்மளாம் எங்கிருந்து வர்றோம், எங்க போறோம் அப்படி சொல்லுங்க. நான் வந்து காலையில பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறேன், திருப்பி சாயந்தரம் 8-9 ஆச்சுன்னா வீட்டுக்கு போயிரு. இவ்வளவு விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியுது. உலகத்துல நீங்க பிறந்தீங்க. ஆமா. என்ன டேட்ல பிறந்தீங்க? 4/5/1978 பிறந்திருக்கோம். 78. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க அதான் கேக்குறேன். அது எனக்கு தெரியலையா, அது தெரியல. அதுக்கப்புறமா எங்க போவேன் அப்படின்றதும் அது எனக்கு தெரியல. அப்ப பிறந்தது மட்டும் தெரியுதா? டேட் ஆஃப் பர்த் 4/5/1978. சாட்சி உங்களுக்கு வேணும்னாக்கா ஒரு 2 பேரை கூட்டிட்டு வந்து நிரூபிக்கலாம் உங்ககிட்ட. அந்த எனக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த டேட்ல பிறந்திருக்காங்க. சர்டிபிகேட் பார்த்தே போதுமே, அவரையும் நேர்ல கூட கூட்டு வந்து நம்ம நிரூபிக்கலாம். நான் வந்து பார்த்தேன். இப்போ நீங்க பிறந்ததை நான் வந்து சர்டிபிகேட் நான் பார்த்துருக்கேன். நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் தெரியுமா நீங்க எந்த வினாடியில இருந்து இந்த உலகத்துல இருக்க தொடங்குனீங்க உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது. தாய் வயிற்றுல வந்துட்டீங்க. ஆமா. எப்ப வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? நான் தான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது எதுவுமே தெரியாது எனக்கு. எப்படி என்னை வளர்த்தாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 7-8 வயசுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த நினைவாற்றலே எனக்கு இருக்கும் ஓரளவுக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து காஞ்சிபுரம் சின்ன வயசில் நான் போயிருக்கேன். அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி என்னை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்போல்லாம் பதிவுகள் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 7-8 வயசுக்கு அப்புறமேட்டுக்கா காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு போயிட்டு வந்தது என்னுடைய பதிவில் இருக்கும். ஏன்னா அப்போது நினைவாற்றல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் கூப்பிட்டு வந்துருக்காங்க. என்ன கேட்குறேன்னா, சொல்லுங்க. இது வந்து பெரிய விவகாரம் முடிச்சதெல்லாம் இல்லை. நீங்க இந்த உலகத்துக்கு வர்றீங்க, வந்தீங்கன்னா வரும்பொழுதே அழுதுட்டு தான் வந்தீங்க. அது எனக்கு தெரியாது ஐயா. நான் அழுதுன்னு அழுதிட்டு வந்தேன்னு எனக்கு. நீங்க தானே அழுதீங்க? ஆமா. அழும்போது அந்த உணர்வு தான் அழுதீங்க. இல்ல, அப்போ அந்த உணர்வு அழும்போது வலி உங்களுக்கு உணர்வு தெரிஞ்சது இல்ல, அது இப்ப தெரியாது. இப்ப இல்ல. அது ஏன் தெரியாது? அது சரியா தெரியல எனக்கு. இதனால இது யாராவது பதில் சொல்ல முடியுமா? இதுக்கு வந்து உங்கள யாருனாவது பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு ஐயா கேட்கிறேன். உங்களுக்கு யாருன்னா அதுக்கு பதில் தெரியுமா? குழந்தை பிறக்கும் போது ஜனன வேதனையில் அது பிறக்குது, ஒரு வலியோட பிறக்குது. அதனுடைய உணர்வுல ஒரு துன்ப அவஸ்தை இருக்கு. அது பட்டு அந்த நேரத்தில் பட்டுருக்கு. இப்போ அது ஞாபகம் இல்லை. அது மட்டும் இல்லை, சின்ன வயசுல 5 வயசு 10 வயசுல அனுபவிச்சது எல்லாமே நமக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு மட்டும் அந்த அனுபவம் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. அது ஏன் யாராவது ஞாபகம் மறந்துதான் சார். ஞாபகம் பதிவாகுது, மூளையில பதிவான பிறகுதான் தெரிய ஆரம்பிக்குது ஐயா. மூளையில பதிவாகி அதை நாம உணர்கின்ற போதுதான் நான் யார் என்பது தெரிய வருகிறது. அதுக்கு முன்னாடியே நான் வந்து குப்பன் என்ற பெரியவருக்கும் செல்லம்மாள் என்ற அம்மாவுக்கும் நான் பிறந்தவன். குப்பன் என்ற பெரிய குப்பனுடைய விந்து வந்து செல்லம்மாளுடைய வயிற்றுல போன பிறகு நான் பிறந்திருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க எங்க பாட்டி சொல்லிச்சு. சரி, நீங்க இது கேள்விப்பட்டீங்க?
அவ்வளவுதான் கேள்விப்பட்ட விஷயம் தான். சொன்னாங்க, நீங்க கேள்விப்பட்டீங்க, உங்களுடைய அனுபவம் கிடையாது. பேரே வச்சிருக்காங்க, உங்களுடைய அனுபவம் கிடையாது. இது இது வந்து என்னுடைய அனுபவம் அப்படி நீங்க அந்த மைக்ல பேசுங்க சார். அந்த மைக் உட்காருங்க, நீங்க உட்கார்ந்து அந்த மைக்ல பேசுங்க. ஐயா, குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வந்து நினைவாற்றல் இருக்காது. ஏன்னா அது ஆண்டவரோட அந்த சோல் ஆன்மா வந்து நினைவாற்றல் தேவையில்லை. இப்போ குழந்தை பிறந்துட்டு அதுக்கு பொதுவாக எதையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. 3 மாசம் 4 மாசம் தண்ணி கூட கொடுக்க கூடாது. ஆனா குழந்தை பிறந்துக்கு 5 புலன்கள் பூர்ணமாக வேலை செய்யும். நீங்க குழந்தை பிறந்து அது மரண வேதனையில அவஸ்தைப்பட்டு ஒரு 4 மணி நேரம் ஆன பிறகு நீங்க தேனை வாயில வேணுங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்க, தப்புன்னு டேஸ்ட் பண்ணுங்க. அப்ப அதுக்கு அந்த அறிகின்ற ஒரு அறிவு அப்பவே வந்துருக்காது. அது அறிகின்ற ஒரு இது வந்து அதுதான் நான் கேட்கிறேன். அது அறிகின்ற அது வந்து அப்ப அதை அனுபவிச்சது இல்லைங்களா? அந்த அனுபவம் அந்த அனுபவிச்ச அந்த அனுபவம் போய் சேருகின்ற அந்த உணர்வு தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்பதான் அது தொடர்ச்சியா இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அனுபவம் ஏன் இப்ப ஞாபகம் இல்லை? அது மூளையில பதிஞ்சாதான் ஞாபகம். என்னொன்று சொல்றேன். இப்போ நான் ஆவின் மில்க்ல 75 ரூபாய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. ஷார்ட்டாக சொல்லணும்னா சொர்க்கத்தை காமிக்கும். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன். நல்லா அனுபவிச்சேன், முடிஞ்சிடுச்சு. 2 நாள் கழிச்சு நல்லா அனுபவிச்சேன். 2 நாள் கழிச்சு சுண்டி இழுக்குது, திருப்பி அனுபவிச்சு. அதுதான் ஏற்கனவே அனுபவிச்சாச்ச, இப்ப மறுபடியும் அனுபவிக்கணும்னு தோணுது. அப்படிதானே? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை ஆடு உலகத்துல சாவும், எத்தனை பன்றி சாவும், எத்தனை கோழி துடிக்கும், எத்தனை ஜீவன் கதறும், யாரும் கவலைப்படவில்லை. அது கதறி நமக்கு என்ன வந்து அது எது எப்படியான போட்டோம். மைண்ட் எடுக்காது. மைண்டு, இந்த மூளை, இதெல்லாம் இந்த பாடி சம்மந்தப்பட்டது தான். இந்த பாடி சம்பந்தப்பட்ட ஒரு இது அந்த எவிடன்ஸ் இதில் பதியும். இப்போ உதாரணமாக எனக்கு சின்ன வயசில் மஞ்சள் காமால் இருந்தது, போயிடுச்சது. ஆனால் இப்போ டெஸ்ட் பண்ணிங்களாலும் கூட கேட்குறாங்க, உங்களுக்கு மஞ்சள் காமால் இருந்துதான், இருக்கிற மாதிரியே காமிக்கும். அதே மாதிரி உங்களுடைய அனுபவம் வந்து மூளை செல்கள்லையும் பதிவாயிருக்கு, மனதிலையும் பதிவாயிருக்கு, ஆத்மாவிலையும் பதிவாயிருக்கு. 3 நிலையில் பதிவாயிருக்கு. மூளை செல்களில் பதிவாகிறது ஸ்தூலமாக இருக்கு, நல்ல ஒரு இதாக இருக்கு. மைண்டில் பதிவாகிறது, ஆழத்தில் ஜீவனில் பதிவாகிறது, அது கொஞ்சம் சூக்குமமாக இருக்கு. ஆன்மாவில் நமக்கே தெரியாது, ஆனால் எல்லாமே பதிவாகுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நாம எல்லாருமே விரும்புறது என்னன்னா, நான் சுகமாக இருக்கேன், நான் வந்து சுகமாக இருக்கணும், எப்போ சுகமாக இருக்கணும் விரும்புகிறேன். அது ஏன் இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன். என் பெரிய பையன் இப்போ கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. நான் எல்லாம் சின்ன வயதில் டெஸ்ட் பண்ணுவேன். அவனுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்கும்போது ஸ்வீட்டு, அது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு ஸ்வீட்டை வைக்கிறேன். அவனுக்கு வந்து சில பார்க்குறான், நல்லா இன்ட்ரெஸ்டாக போட்டு இது பண்ணுறான். அதை ஃபஸ்ட் டைம் அவன் 3 மாதத்துக்கு நினைக்கிறான். அப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து மறுபடியும் வாங்கி இது பண்ணுறான், நல்லா இது பண்ணுறான். வச்சுட்டு கொஞ்ச நேரம் பண்ணுறான், எடுத்துருவேன். சும்மா சின்ன பிட்டு போதில் எடுத்துருவேன். அப்படியே பார்ப்பான். அவனுக்குள்ளே என்ன இருக்கும், அந்த குழந்தைக்குள்ள இவன் ஏன் அப்பா இந்த மாதிரி பண்ணுறான், விட்டு எடுக்கிறான் அப்படின்னு இருக்குது. பட்டு அதை தடுக்க தெரியாது. ஆனால் 1 மாதம் 2 அதுக்கான ஒரு முயற்சியிலே இருக்குது. அப்புறம் ஒரு 2 மாதம் 6 மாதம் கழித்து நான் அதே ஸ்வீட்டை வைக்கிறேன். வச்சுட்டு கொஞ்ச நேரம் போட்டு ரெகுலராக அப்பப்போ செய்வேன். எடுக்கும்போது அந்த குழந்தைக்கு கையை பிடிக்க தெரியாது. இப்போ என்ன பண்ணுறான், கையை பிடிச்சிக்கிறான். அது மெதுவாக எடுக்காத, கையை பிடிச்சிக்கிறான். இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் குழந்தைங்க. ஏன்னா
தொடர்ச்சியா தான் இன்பமாக இருக்க வேண்டும். அது நினைக்கிறேன். அது எல்லோருக்குமே இயல்பா இருக்கு. ஏதாவது என்னுடைய இருப்பு நான் எப்பொழுதுமே சுகமாக இருக்க வேண்டும். அதுதான் எல்லோரும் விரும்புறோம். அது ஏன்? கஷ்டப்பட யாரும் தயாரா இருக்க மாட்டாங்கல்ல. ஏமா? கஷ்டப்பட யாரும் தயாரா இருக்க மாட்டாங்கல்ல. சுகத்தை தான் விரும்பும் மனசு. புரியல. என்ன சொல்றாங்க? இல்ல அவங்ககிட்டே கொடுங்க. எனக்கு சரி கொஞ்சம் இதாகட்டும். அவங்ககிட்டே கொடுங்க. கஷ்டப்பட யாரும் தயாரா இருக்க துன்பம், துன்பப்பட யாரும் தயாரா இருக்க துன்பப்பட யாரும் தயாரா சுகத்தை தான் விரும்புவாங்க. விரும்பல. இன்பம் இன்பம் வந்து இது இன்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம முடிவு பண்றோமா? ஆல்ரெடி அது முடிவு பண்ணி அந்த ரிசல்ட் நம்ம கையில ஒப்படைக்கப்படுகிறது. இதுதான் வாழ்க்கையில தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனீங்க, ஒரு புதிய ஒரு இது சொல்கிறாங்க, ஒரு புதுசாக மசாலா நெய் மசாலா ரோஸ்ட்டு சரவண பவனோட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். 150 ரூபா சாப்பிட்டா அதான் சொர்க்கத்தை காட்டு, ஆனந்தமாக இருக்கும். இன்னும் பல விஷயம் நம்ம நோட் பண்ணாமே இருக்கோம். அது ஏன்? இப்போது அதை சுவைக்கிறீங்க, அது ஒரு சுகத்தை கொடுக்குது. சுகம் எந்த இடத்துல உங்களுக்கு அனுபவம் ஆகும்? மூளையில தான் இருக்கு. அதை விடுங்க. பொதுவாக நாக்கில் மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நாக்கில் வைக்கிறீங்க, ஆனால் நாக்கில் தான் இனிக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. நாக்கில் இனிக்கல. நீங்கள் இங்கே இறங்கும் பொழுது இந்த மீன் டைம் இங்கேருந்து இங்கே போகும்போது தான் நாக்கில் இனிக்கும். 5%, 7%, 10%. ஆனால் இந்த நிலை இங்கே இறங்கும் போது தான் நீங்கள் 100% பூரணமாக அனுபவிக்கீங்க. அந்த அனுபவிக்கிறது ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். 2 செகண்ட் 3 செகண்ட் அனுபவிக்கும் பொழுது உங்களையே அறியாமல் அங்கே உங்களுக்கு ஒரு அற்புதம், ஒரு வியப்பு ஏற்படும். அந்த வியப்பு ஏற்பட்டால்தான் அங்கே ஆனந்தம் இருக்கும். நீங்கள் ஒரு அதிசயமாக கண்ணில் பார்க்கறதில்ல, மனதில் நினைக்கிறது இல்லை. அந்த ஜீவனுக்கு அந்த ஜீவனில் அது ஒரு வியப்பாக இருக்கு, அதிசயமாக இருக்கு. அதிசயப்பட்டால்தான் அங்கே ஆனந்தம். அதிசயப்படவில்லை என்றால் ஆனந்தமாக. அந்த அதிசயப்படுதல் அந்த ஜீவனுக்கு இயற்கையாக இருக்கும். இன்னொன்று, அங்கே எண்ணங்கள் எந்த சுகத்தை அனுபவிக்கும் போதும் அங்கு எண்ணங்கள் அற்ற நிலை ஏற்பட்டால்தான் உங்களுக்கு சுகம் அனுபவம். அது எந்த சுகமாகட்டும். நீங்கள் பேசிக்கிட்டே அங்கே மசாலா தோசை சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய பூரணத்துவம், அதனுடைய ஒரு இதோட அவங்களுக்கு 50% தான் இல்லை 25% தான் பேசிக்கிட்டே சாப்பிடும். எங்கள் தம்பி என்ன பண்ணாப்புல, சின்ன வயசில் நம்ம ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போனோம். அப்போ தான் டீ போடுறோம். அப்போல்லாம் டீ கிடையாது. இப்போ எனக்கு வந்து 16-17 வயசு, எனக்கு 61 வயசு இருக்குது. அப்போ இப்போ தம்பி ரொம்ப சின்ன பையனாக இருந்தான். அப்போது எங்கள் ஊரில் வந்து பவர் லூம் போடுறாங்க. அப்போ பவர் லூம் இப்போ தான் போடுறாங்க. அதுக்கு முன்னே கைத்தறி. பவர் லூம் போட்டால் ஒரு ஆளை போட்டு பக்கத்தில் ஆளை போட்டு ரன் பண்ணணும். ஏன்னா காஸ்ட்டு. அப்போ தான் வந்து வட்டி கொடுக்க முடியாத பொருளை ஈட்ட முடியும். ஷிஃப்ட்டு போட்டுருவாங்க. அப்போ தான் முதல்ல ஊரில் டீ கடை இருந்தது. ஜான ஒருத்தர் தான் டீ சாப்பிட போவாங்க, எல்லோரும் போக மாட்டாங்க. பெரும்பாலும் எங்களுக்கெல்லாம் டீனான்னு என்ன தெரியாது, பால் தான். டீ காஃபிலாம் தெரியாது. நாங்கள் 10வது படிக்கிற வரையில் டீ காஃபி எங்களுக்கு தெரியாது. சிமெண்ட் தர வீட்டில் கிடையாது, சாணம் போட்ட தரை தான். சாணம் போட்டு இருப்பாங்க. தொடர்ந்து சாணம் போட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். தரை அப்படி தான் இருக்கும். ஃபேன் கிடையாது. நான் காலேஜுக்கு போகும்போது தான் அந்த ஃபேனு வந்தது. அதுவும் தெரியாது. இப்போ வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அப்படி இருந்த ஒரு காலகட்டம். அப்போ தான் டீ போடுறாங்க, ஒரு ரிலாக்ஸாக இது பண்ணணும்னு சொல்லி. அப்போ டீ சாயந்தரம் 5 மணிக்கு போடுவேன், நான் 4:30 மணிக்கு போடுவேன். இவன் 1ஆம் கிளாஸ் போயிட்டு வந்துடுவான். வந்துட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்க ரெடியாக இருக்கும். அங்கே தறி ஓட்டுறாங்கல்ல லேபரு, அவங்க 2 பேருக்காக தான் போடுறது. நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம். பசும்பாலை வாங்கி டீ போடுவோம். எல்லாருக்கும் 3/4 டம்ளர் தான் வரும்.
டிகாஷன் அது போனால் ஒரு 3/4 டம்ளர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அவ்வளோதான். நல்லா திக்காக இருக்கும். இவனை மூஞ்சி அப்படியே இது பண்ணி வச்சுப்பான். ஏன்னா அவனுக்கு ஃபுல்லாக வேணும். ஃபுல்லாக கொடுக்க முடியாது. ஒரு 7-8 பேர் இருப்போம், ஃபுல்லாக கொடுக்க முடியாது. மூஞ்ச மொட்டான்னு வச்சுட்டு இருப்பான். பார்ப்போம் எல்லாரும் வந்து சும்மா ஒரு பாலாடை ஊற்றுன்னு அது ஊற்ற அந்த காக்கா கல் போட்டா மேலே தட்டி விட்டுருக்காரு. அவன் முகம் மலரும். இதெல்லாம் நான் நோட் பண்ணுவேன். மலர்ந்து திருப்பி அதில் அந்த ஃபுல்லாக ஆகி ஒரு இவனு நிற்கும். நாங்கள்லாம் சாப்பிடுவோம். இவன் வந்து அப்போ கூட சாப்பிட மாட்டான். என்னடா பண்ண நான் பார்த்தேன். உள்ளே போய் சமையல் உள்ள போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை ஊற்றுறான். சில்லினாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக முடியணும். அது எடுத்துக்கிட்டே தனியாக போயிடும். எதை கொடுத்தாலும் தனியாக அந்த வாசலில் தனியாக போயிட்டு தனியாக பேசாமல் போகும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனியாக இருக்கும்போது எண்ணங்கள் அற்ற நிலை ஏற்படும். அப்போது அந்த சுகானுபவம் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஒரு இன்பமே அனுபவிக்கும் போது அங்கே ஒன்று வந்து அதிசயம் ஏற்படும், சுகானுபவம் ஏற்படும். இது எண்ணங்கள் அற்ற நிலை, அதிசயம் ஏற்படும். ஆனால் இந்த அதிசயம் வந்து ஃபியூ செகண்ட் தான் நிற்கும். எப்படின்னா திருப்பி அது யூஸ் ஆகாது. அது ஏன் அங்கதான் இருக்கு காரணம். ஏன்னா நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சிக்காம நம்ம மனிதன் வாழ்ந்துட்டு போட்டோம். நம்ம எப்படி இருக்க முடியுது, இருக்கிறோம் சொல்றோம். புதுசா ஆன்மீகத்தை தேடிக்கிட்டு வெளியில சுத்தம்னா காலம் உள்ள சுத்த வேண்டியது. ஆனா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அரிச்சிக்கத்தான் இருந்தானே. என்னை அறிந்திலன் இத்தனை காலம், என்னை அறிந்திலன் இத்தனை காலம், என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலன். ஏதும் அறிந்திலன்னா பிரிது ஏதும் அறிந்திலன். அங்கே முன்னாடி போடணும். பிரிது எனக்கு அந்நியமாக எதையும் அறிந்திலேன் அந்த வார்த்தையை போட்டால் தான் நான் சென்டென்ஸ். என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன்னா அங்கே பொருளே வராது. என்னை அறிந்த பின் பிராக்கெட்டில் பிரிது போடணும். பிரிது ஏதும் அறிந்தது எல்லாமே தானாகவே இருக்கிற ஒரு நிலை தான். அதுதான் அந்த நிலை தான் நாம் மனிதன் ஒவ்வொருத்தருமே அடைய வேண்டிய நிலை. இப்போ நம்ம ஏன் தொடர்ந்து இன்பமாக இருக்கிற விரும்பினோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப இருக்கிறேன் அப்படின்றது என்ன, அதுதான் நான் சொல்றேன். இருக்கிறேன்றதுதான் நான். அது எங்கே சுடர் விடுது, அது எங்க நமக்கு ஸ்பார்க், எங்க ஸ்பார்க் ஆகுதுன்னா இந்த இடம் தான். இந்த இடம் தான். ஐயா அது கைவிட்டு கேட்க முறையா அந்த கேட்டோம். அந்த அண்ணாக்குக்கு மேலே உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மண்டை ஓடு வந்துடும். அண்ணாக்குக்கு மேலே இருக்கிறது முகுல மூளை. அது முகுல மூளைன்னா தண்டுவடத்தினுடைய மேல் நுனி பகுதி தான் முகுல மூளை. அந்த முகுல மூளைக்கு மேலே, முகுல மூளைக்கு மேலே இதுதான் தண்டுவடம். இது அண்ணாக்கு. இந்த தண்டுவடத்துக்கு மேலே இந்த இடத்துல, அந்த இடத்துல ஒரு சிறிய வெற்றிடம் தான். அந்த வெற்றிடத்துல தான் கண்ணில் காணப்படும், கண்ணில் பார்க்க முடியாத ஒரு வெளி இருக்குது. கண்ணால் பார்க்க முடியாத வெளி இருக்குது. அந்த வெளி என்றும் உள்ள வெளிதான், என்னைக்கு என்றென்றைக்கு அது இருக்குது. அதுதான் நம்முடைய உண்மையான உருவம். நம்முடைய உண்மையான உருவம் கண்ணால் பார்க்க முடியாது. உண்மையில நம்ம பார்க்கல முடியாது. நாம் அதுவாக இருக்கிறோம். அது ஒரு பிடிச்சிருக்கு போதும். இப்போ இதை பற்றி நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் உள்ளொளி நிலை. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ஆனா நாம் அறியாத போது கூட நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம். இதுதான் சுத்த சன்மார்க்க வரலாறு சொல்றது. நாம் அறியாத போது கூட, அதை நினைக்காத போது கூட, அதை நினைத்து பின் மறந்து வேறு ஒரு காரியத்தில் இருக்கும் போது கூட, அப்படி ஒன்று இல்லை என்று வாதிடும் போது கூட, தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட அந்த வெளியாகத்தான் இருக்கிறோம். அந்த வெளிக்கு பேர் தான் அறிவு. அதுதான் நம்ம தெரியாத இருக்கிறதுனால சிதம்பர ரகசியம் சொல்லுவோம். சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன சிதம்பர ரகசியம்? தமிழகத்தில் சிதம்பர ரகசியம்ன்ற வார்த்தை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னன்னு தெரியாது. ஆனால் என்னன்னு தெரியாத இருக்கிற நாமும் அந்த ரகசியமாகத்தான் நாம் இருக்கிறோம். ஏற்கனவே அந்த என்னால் அறியப்படாத எனது ரகசியமாகத்தான் அது இருக்கிறது. அதுதான் இப்போ சிதம்பரம் ரகசியன்ற வார்த்தை விட்டுருங்க. அது வந்து ரகசிய பொருளாக சிதம்பரம்ன்றது என்ன? சித்து அம்பரம், சித்து அம்பரம், இது இரண்டு சொற்கள் இணைக்கப்பட்ட பின்தான் சிதம்பரம்ன்ற ஒரு வார்த்தை. சித்து அப்படின்னா அறிவு, சித்து அப்படின்னா அறிவு. அது சுருக்கமான வார்த்தை. ஒருத்தர் சொல்றாங்க கடவுள் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்றவங்க. ஒரு சொல்றாரு, எந்த பசங்க வந்து காவி வச்சு கட்டிக்கிட்டு, பட்டையை கட்டிக்கிட்டு, பட்டை வச்சுக்கிட்டு, இங்கே அங்கே போயிட்டு, இந்த கோயில் அந்த கோயில்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆன்மாவை தேடி இருக்காங்க. இவங்களுடைய தேடல் எப்படி இருக்குதுன்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அது ஒன்றும் இந்தியாவில் அதுக்கு ஒரு தடை கிடையாது. என்ன சொல்கிறாருன்னா, கண்ணில்லாத கருப்பு பூனை விளக்கில்லாத இருட்டறையில் இல்லாத பொருளை தேடிக்கொண்டிருப்பது போல் இவர்கள் ஆன்மாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறார். சரி, அப்படியே இருக்கும். நான் இப்போ அவர்கிட்ட போய் கேட்குறேன். அவர் தான் நீங்கள் சொல்லுங்க ஐயா. இப்போ நீங்கள் சொன்னது இல்லையா, அவர் தாங்க. சரி, நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறத நான் என்ன சொன்னேன் ஐயா, நீங்கள் ஒத்துக்கினீங்க. எனக்கு புரியல, சரியா மறுத்து. இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீங்களா, எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் நேரம் சொல்லிக்கிறேன், கத்திக்கிறேன், என்ன சொல்றது தெரியாது ஐயா. இல்லை, நான் என்ன சொன்னேன்னு தெரியல ஐயா. நான் சொன்னதை ஓகே, சாரி. நான் என்ன சொன்னேன்னு மறந்துட்டேன் நானே. சரி, இப்போ நான் ஒன்றும் இல்லை, கேள்வி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்குறேன். சொல்லுங்க. நீங்கள் வந்து ஒன்றும் சொல்ல வேண்டாம், சிரமப்பட வேண்டாம். இருக்குது இல்லை இல்லை அதை மட்டும் சொல்லுங்க. பொண்டாட்டி இருக்கா? இருக்கு ஐயா. இருக்காங்க. சரி, குழந்தை இருக்கா? குழந்தைங்களும் இருக்காங்க. வீடு வாசல் இருக்கா? வீடு வாசல் இருக்குது ஐயா. வீடு இருந்தா வாசல், வீடு தான் வாசல். வாசல் வீட்டுக்கு வாசல். ஆனா வீடு வாசல் கேட்பாங்க. வீடு வாசல். சொத்து பத்து இருக்கா? சொத்து பத்து கிடையாது ஐயா. இல்லை, வீடு வாசல் இருக்குது, சொத்து பத்து கிடையாது. நிலபலம் இருக்கா? அதுவும் கிடையாது. வாகனம் இருக்கா? இருக்கு. வாகனம் இருக்கா? சரி. அறிவு இருக்கா? அது கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்லணும், டைம் ஆகும் கொஞ்சம். உண்மையிலே இல்லை, உங்களை பாராட்டேன். ஏன் அப்படி? நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த கேள்வி கேட்டீங்க எங்க அடிச்சிருவீங்களான்னு பயந்தேன். இல்லை, நான் வந்து ஒரு சில நேரத்தில் அறிவு உள்ள மனிதனா நடந்துக்கிறேன். சரி, ஒரு சில நேரத்தில் அறிவற்ற மனிதனா நடந்துக்கிறேன். ரெண்டு விதமா நடந்துக்கிறேன். ஆத்துல ஒரு கால் சேர்த்துல கால் வைக்க முடியாது. இல்லையே, கோபம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேசுறோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. கெட்டு போச்சுன்னா கெட்டு போந்துதான், அதை புதுப்பிக்கலாம் முடியாது. அறிவு இருக்குன்னு எப்போ அறிவு இருக்குன்னு அர்த்தம். ஒரு நேரம் அறிவோடு இருப்பேன், ஒரு நேரம் அறிவு கட்டனா இருப்பேன். எப்படி இப்போ சொல்றது எப்படி இதுன்னா, நான் ஒரு நேரம் திருடனா இருப்பேன், ஒரு நேரம் போலீஸா இருப்பேன். இல்லை இல்லை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்போ நல்லா இப்போ கஷ்டம்லாம் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போது ஒரு தப்பு பண்ணுறவங்க கூட நான் பரவாயில்ல அவனை மன்னிச்சலான்ற நிலைமைக்கு நான் போயிடுவேன். இதே நான் ரொம்ப மனவேதனை மன கஷ்டத்தோடு இருக்கிறேன்னா தேவையில்லாத இப்போ நீங்கள் எதிர்க்கு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கூட நான் திட்டிடுவேன். இவருக்கு என்ன, இவருக்கு வேறு வேலையே இல்லை, இவர் கூப்பிட்டு வச்சு எதனா சொல்லிக்கினே இருப்பார்,
அப்படின்னு என்னை பெத்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கூட திட்டியிருக்கிறேன் சம்டைம். இல்லை இல்லை, நான் என்ன நினச்சேன், நீங்கள் அறிவு இருக்கான்னு கேட்ட உடனே நீங்கள் அச்சு வயசில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தான் கேட்டேன். பரவாயில்ல, பெரும்பாலும் அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் தான் பெரும்பாலும். ஏன்னா அறிவு தான் உங்களுடைய உண்மை. அறிவு தான் நீங்க, அறிவு அல்லது உணர்வு தான் நீங்க. அந்த அறிவு தான் சித்து அப்படின்னாங்க. அதைத்தான் ஆன்மான். தப்பாயா? இல்ல, கரெக்ட் தான். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அப்போ பேரை தான் மாற்றி சொல்லியிருக்காங்க, பேரை தான் மாற்றிருக்காங்க. அறிவு இல்லைன்னா ஆன்மா இல்லைன்னு, அந்த ஆன்மா அறிவு தான் ஆன்மான்னு சொல்றாங்க. சரி விட்டுடு, அறிவு இல்லைன்னு ஒத்துக்க முடியுமா? அறிவு இல்லைன்னு அறிவு இருக்கு, அறிவு இருக்கு. காட்ட முடியுமா எனக்கு? நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா கரெக்டா பதில் சொல்றேன்னு வச்சுங்களேன். அறிவு இருக்குன்றீங்க, எனக்கு காட்ட முடியுமா உங்க அறிவை? காட்ட முடியும். எப்படி காட்டுவீங்க? நீங்க எதனா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்றேன்ல, அதெல்லாம் வேணாம். அது வேற, அறிவு இருக்கு. அறிவை வந்து காட்ட முடியாது ஐயா, அதை உணர்த்த தான் முடியும். கேள்வி பதிலால உணர்த்த முடியும், அறிவை வந்து எடுத்து காட்ட. கேள்வியே கேட்கல, எந்த கேள்வி கேட்கறேன். சரி, அப்ப உங்களுக்கு அறிவு இருக்கும்ல? அறிவு இருக்கு. அந்த அறிவை காட்டுங்க. நான் கேள்வி வேணாம், விடை வேண்டாம், உங்க அறிவு மட்டும் காட்டுங்க. அறிவு அது எப்படி காட்டுறது? எனக்கு காட்டுறது எனக்கு தெரியல. அறிவை வந்து எடுத்து வெளியில அறிவை காட்ட முடியாது, கடவுளை காட்டி கொடுக்க முடியாது. கடவுளும் காட்சி பொருள் அல்ல. கடவுளை காட்டி கொடுக்க முடியாது, கடவுள் காட்சி பொருள் அல்ல. கடவுளை முன்னிலைப்படுத்த முடியாது. இது யார் சொல்றது? மணிவாசர் சொல்றார். தோன்றா பெருமையனே புலன்களுக்கு தோன்ற மாட்டார். புலன்களுக்கு இறைவன் தோன்ற மாட்டார். நீங்க உத்து போய் மூலவரை பார்த்துருக்கீங்களா? தோன்ற மாட்டார். மனதுக்கும் தோன்ற மாட்டார். மனதுக்கும் இறைவன் தோன்ற மாட்டார். ஏன் அவர் தோன்றா பெருமை? அப்ப யாருக்கு தான் தோன்றார்? யாருக்குமே தோன்ற மாட்டார். யாருக்குமே தோன்ற மாட்டார். இது ரொம்ப சாமி. புலன்களுக்கு தோன்றிட்டாங்க. மகாலட்சுமி மயிலாடுதுறை கொடுத்தாங்க. ஆக புலன்களுக்கு தோன்ற மாட்டார். நான் கண்ணில் போய் பார்க்கறேன்னு கருவறையில் சாமியை கோயிலில் பார்க்குறேன். 7 மணி நேரம் போய் பார்த்தோம். அது இல்லையா? அது இல்லைன்றாரு மணிவாசர். எப்படி பார்த்தது 7 மணி நேரம் கிடையாது. ஒன்று நீ அல்லை, அன்று ஒன்று இல்லை. இதோடாவது முடிச்சுக்கலாமா? இந்த புறத்துல எந்த ஒரு சூரியனையோ சந்திரனோ எதையோ சுட்டி காட்டி இறைவா அது நீயா என்றால் இறைவன் சொல்லுறா அது நான் அல்ல. அப்புறம் மணிவர் சொல்ற மறுபடியும் சொல்றாரு, அதுக்கு நேர் எதிர்ப்பதமா அன்றி ஒன்று இல்லை. நீ இல்லைதான், ஆனா நீ இல்லாமல் சூரியனோ சந்திரனோ கடலோ ஆறோ பூமியோ பஞ்சபூதங்களோ இங்கே ஆகிவிட முடியாது. அப்போ என்னதான் அவருடைய ஆண்டவருக்கு? அதுதான் திருவாசகத்திலே எல்லாமே தோற்ற சுடரொடியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். நாம பார்க்கறதுல என்னுடைய தோற்ற சுடரொடிகள், புறத்தோற்றங்கள், இறைவனுடைய புறத்தோற்றங்கள். ஆனால் இறைவன் உண்மையில் சொல்லாத நுண்ணுணர்வாய். இந்த சொல்லாதன்ற வார்த்தை சும்மா சாதாரண வார்த்தை. யாருக்கும் தன்னை காட்டி கொடுக்க மாட்டார். அது இப்படி எப்படி என்று சொல்ல முடியாது. இப்படி எப்படி அது இப்படி இருந்து எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொல்றவங்க அது உள்ள போய் பார்த்து வந்து வெளியில வரும்போது இருக்க மாட்டாங்க. உள்ள போகும்போதே உப்பு பொம்மை கடல் அளக்க போச்சான். என்னாச்சு? இல்ல இது கொஞ்சம் உப்பு பொம்மை, அந்த பொம்மையை வந்து உப்புல கடல் நீர் அளக்க போச்சான். கடல் நீரை வந்து இந்த உப்பு பொம்மை வந்து அளக்க போச்சு. கடல் என்ன ஆகும்? கரைஞ்சு போச்சு. ஒரு அடி வச்சா கரைஞ்சு. அந்த மாதிரிதான் ஞானிகள்லாம் கரைஞ்சுக்கிறாங்க. இப்படி இல்ல, இப்படி இருந்தாருன்னா என்ன? கரையிலன்னு அர்த்தம். கடல்ல தண்ணியே தொடல. இதுல இருந்து இடத்துல
அது என்ன படம் செட் பண்ணியிருக்கோம் காசு வாங்கிறதுக்காக. இந்த சமீப படம் நம்ம பைக்கில் வேகமாக வருவான், இவன் பையன் நினைப்பான், பையன் அடிச்சு ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். ஆனால் பைக் அங்கேயே நிறுத்திடுவான். டேய் நீ இச்சடா சைனை கேட்டாங்க, ஏன் அங்கேயே நிறுத்திட்டான், அதெல்லாம் தெரியாது இது பண்ணான். அது மாதிரி கடவுளை பற்றி சொல்கிறாங்கன்னா அவன் உள்ளே போகணும், கடவுளை பற்றி சொல்ல முடியாது. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஆணி பொன்னும் பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி, ஜோதிமலை ஒன்று தோன்றிற்றதில் ஒரு வீதியுண்டாச்சுதடி அம்மா வீதியுண்டாச்சுதடி. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டே வர்றாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாங்க. எல்லாம் போயிட்டு சந்நிதியில் சென்றேன், சந்நிதியில் சென்று அங்கு நான் பெற்ற பேரது சாமி அறிவாரடி. என்ன சாமி? ராமலிங்க சாமி. எல்லாத்தையும் நான் போனா வந்தேன், எல்லாத்தையும் ஏழுநிலை மாடத்து மேல ஏறினேன், எல்லாத்தையும் போனேன். சந்நிதியில் சென்றேன், நடராஜர் சந்நிதியில் சென்று, சந்நிதியில் சென்று அங்கு நான் பெற்ற பேரது சாமி அறிவாரடி. ஏன் இப்படி பண்ணாரு? இவர் தானே சொல்லிட்டு வர்றாரு, கிடையாது. ஒரே ஒரு பரம்பொருள் தான் இருக்கு, அதுதான் அதை அனுபவிச்சிருக்கு. அதுக்கு வேறாக யாரும் அனுபவிக்க முடியாது. இந்த ஞானசரி என்ற பாடல்ல 28வது பாடல்ல ஒரு முக்கியமான சொல்றாங்க. இந்த பாடல் வந்து அது நிறைய ஞானிகள் சொல்றாங்க. அதாவது நான் வேறனாதிருக்க நீ வேறனாதிருக்க அந்த மாதிரி சொல்லுவாரு. நானும் சரி கடைசி பாடல வரும். புக் வச்சிருக்கீங்களா? புக் இருக்கா? இதுல மணிவாசர் சொல்றாரு. மணிவாசர் என்ன சொல்றாருன்னா, இன்றன கருளி இருள் கடிந்து உள்ளத்தே எழுகின்ற ஞாயிறே ஒன்று இன்றனின் தம்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துணை உரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றுள்ளை யாருனை அறிய இருப்பாரே. யாருனை அறிய இருப்பாரே, நான் பெற்ற பேரது சாமி அறிவாரி. எல்லாம் ஒரு வேலையாகும். இது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல போகும்போது அங்க ஒன்னாதான் இருப்பாங்க. அங்க இரண்டு பொருள் இருக்காது, இருவேறு பொருள் இருக்காது. தன்னையும் தன் அருட்சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்று என. தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல இதுல வரல, ஞானசரி 28வது பாடல். ஞானசரி இல்லை, ஞானசரியில அது ஞானசரி இல்லை. ஞானசரி 28வது பாடல். ஞானசரி இருங்க அந்த ஞானசரியை பார்த்தோம். ஏன்னா ஞானிகள் எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு இதுல வந்து ஒன்னா கரெக்டான வார்த்தை. அருணிகநாதன் பெருமாள் என்ன சொல்றாருன்னா, யான் மூழ்கி யான் போய், இது வரலாறு சொல்றாரு, நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேணும் அப்படின்றார். எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதிய அப்படின்னு அருணிகநாதன் வந்து இறைவன்கிட்ட வேண்டார். அப்போ இறைவன் அருள் புரிகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, தானே தான் இருக்கிறார். யாவும் தானாய் தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ அப்படின்றார். அதுல வந்து இறைவன் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உண்மைதான் எல்லாரும் சொல்றாங்க. இதுல மணிக்கவாச திருவாசகத்துல யாருனை அறிய கேட்பார்னா, இறைவனுக்கு அந்நியமாக நின்று இறைவனை அறிய முடியாது. நான் என்பது இல்லாது போகணும். உண்மையில நான் என்பது இல்லை அப்படின்னு உணர்ந்தது
எல்லாம் நீதான் எல்லாமா இருக்கிறாய் என்பதை உணர்ந்து நான் எங்கு கரைகின்றதோ அப்பொழுதுதான் அவனை அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவிக்கும் போது அவனே அதுவே அதனை அனுபவித்துக் கொள்கிறது. ஆக சச்சிதானந்தம் என்பது கடவுளுக்குரியதா மனிதனுக்குரியதா என்றால் கடவுளுக்குரியது, மனிதனுக்குரியதல்ல. ஆக கடவுளே மனிதனாக இருந்துதான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அதுதான் சார்வுலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை நேர் உறவே எவராலும் கண்டுகொளற்கு அரிதாம். நேர் உறவே எவராலும் கண்டுகொளற்கு அரிதாம் நித்திய வான்பொருளை என்றார். நேர் உறவே, நேருக்கு நேரா இறைவனை அறிய முடியாது. ஒருமுறை அடியன் சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன், ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ மூலவர் நந்தீஸ்வரர் இங்கே இருந்து எதிர்க்கு நின்று தீபாராதனை, எல்லாரும் சைடு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு எல்லாம் தலை மறைஞ்சு எதிர் நின்று சாமி கொடுத்தாங்க. அப்போ ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி எதிர்க்க நிற்கக்கூடாது, சைடில் நின்று. எனக்கு அப்போ புரியும், சரிங்கன்னு சொல்லிட்டு இப்போ அப்போல்லாம் இது பார்க்கும்போது தான் நேர் உறவே முன்னிலை நின்று இறைவனை அறிய முடியும். அப்போ எப்படி தான் இறைவனை அறிய முடியும்னா, நான் என்பது உண்மையில் ஒன்று கிடையாது, எல்லாமே இறைவன் தான். இறைவன் தான் தன்னைத்தானே அனுபவிக்க வேண்டி இந்த உடலும் உயிரும், உடல் உயிர் ஆன்மா என்கின்ற முத்தோற்றத்தோடு இங்கு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் எப்பொழுது ஒதுங்கி நிற்கின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு துன்பம் இல்லாத ஒரு இன்ப வாழ்க்கை கிடைக்கும். இது யாரோ ஒருத்தர் விருப்ப தேர்வு பண்றது கிடையாது. ஒரு சிற்றெரும்பு கூட அந்த முடிவாளருடைய கோல் சச்சிதானந்தம், அதை நோக்கி அவனுடைய உன்னொளி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். எப்போ அதுக்கு தாகம் எடுக்கிற வரையில அது இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்கின்ற இன்னல் வாழ்க்கையில செலுத்தப்பட்டிருக்க. சரிங்க, இப்போ வள்ளலார் வருகை எதற்கு, அவருடைய சிறப்பு என்னன்னா, இதுதான் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்பவும் இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த உலகம் தவிச்சிருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் பஞ்சபூதங்கள் பாய்சன். அமைதி என்றது இருக்கான்னா அமைதியே கிடையாது. ஒரு ஆளுக்கு 10க்கு மேற்பட்ட வியாதி. அது ஏகப்பட்ட பிரச்சனையில சந்திக்க வேண்டியிருக்கு. இன்னும் அடுத்த ஜெனரேஷன்லாம் இன்னும் நல்ல டெக்னாலஜி அதிகமாகுது. இப்போ 12 மணி நேரம் ஒருத்தர் கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சு ஒரு மாதம் 2 லட்சம் கூட சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கான். அது 1 மணி நேரத்திலேயே அது 10,000 30,000 கணக்கு போட்டு அது ஒரு மிஷினை 1 லட்சம் பேரை வேலை விட்டு எடுத்துரும். அது இன்னும் கொண்டு வரல, கண்டுபிடிச்சாங்க, சீனாலே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இந்த மாதிரி இருக்கும்போது இனி வருங்காலத்தில் இப்போவே படித்தா வேலை கிடைக்குமான்னா கிடைக்கல, இப்போவே கிடைக்கல. இது வருங்காலம் கேள்விக்குறியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் காய்கறி வாங்கினாலும் பாய்ச்சல், எது வாங்கினாலுமே பாய்ச்சல். எந்த துறை நல்லா இருக்கு, நேர்மையானது இல்லை, எந்த பக்கம் போனாலும் நமக்கு ஆபத்து நிறைந்த ஒரு சூழல் தான் நிலநடுக்கம். எப்போ நிலநடுக்கம், சுனாமி எப்போ, பூகம்பம் எப்போ, காரணம் இதுக்கு என்ன, உயிர்களை சித்தவரை பண்ணலாம். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு உயிர்களை ரொம்ப 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 கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி அதனுடைய முன்முன்றதுனால இன்றைய அந்த ஒவ்வொரு ஜீவன், அந்த ஜீவன் அது படுகின்ற அந்த மரண வேதனை படுகின்ற பொழுது அதனுடைய அவஸ்தை பிரபஞ்ச வெளியில கலந்துடும், பிரபஞ்சத்தில் கலந்துடும். இப்போ நாம பேசுறது கூட இன்னொருத்தருக்கு எப்படி கேட்குதுன்னா, சாதாரணமாக பேசும்போது அவர் சொல்ல கேட்கும். ஏன்னா காற்றில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வேவ்ஸ் வச்சு இது பண்ணுது, காற்று கொண்டு இருக்கு. இதில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபோர்ஸாக கொடுக்கும். ஆனால் இப்போவே இந்த நேரத்துலேயே இந்த பூமியில் எல்லோருமே கேட்கணும்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்.
பெர் செகண்டு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. ஆக இப்போ நம்ம பேசுறது செல்லில் பேசுறது அது உலகம் ஃபுல்லாக அந்த இதில் பரவிட்டு அந்த எலக்ட்ரோமேக்னெட் அதனுடைய செய்தி. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த ஜீவன் சித்திரவதை பட்டாலும் அது உலகம் ஃபுல்லாக இயற்கை சீற்றம் பண்ணும். அதனால் சீற்றம் வந்து இந்த உலகத்தில் எப்பவும் தாக்கத்துக்கு தயாராக நான் பார்த்துக்கிட்டாங்க. அது எல்லாமே சாதி, மதம், சமயம் இவைகள் எல்லாமே வந்து அந்தந்த பகுதியில் ஏதோ ஒழுக்கத்தை கொஞ்சம் வளர்த்துதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் மகத்தான வேலையை செஞ்சிருக்கு. சமுதாயத்தை துண்டு 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 துண்டா ஆக்கி போடுத வெற்றி. இந்த சாதி, மதம், சமயம் செய்த செயல்ல அது செஞ்ச வெற்றி என்னன்னா, துண்டு துண்டு துண்டா நீ வேற, நீ வேற, உன் தெய்வம் வேற, என்னுடைய தெய்வம் வேற, சண்டை, போர், ரத்த ஆர்வம் இப்போ பார்க்குறோம். அது எப்போ ஏற்படுச்சோ அப்போதிருந்தே பிரச்சனை. இது அமைதியாக போகணும்னா இது போகவே போகும். அதனால தான் சாதி சமய சழக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டே நடு, அக்கட்சி அருள் ஜோதியை கண்டே நடு அப்படின்றார். அவரு மட்டும் தப்பிச்சு போனதில்லை, எல்லாரையுமே லிபரேட் பண்ண போறார். அதுக்கான ஆயத்த பணிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. மகனே நீ ஒன்றும் பண்ணாது, அற்புதம் செய்தாண்ட நீ ஒன்றும் பண்ணாது, அவனையில் அடிச்சு சத்துருவாங்க. அது நீ உனக்கு ஒன்றும் நீ ரெஸ்ட் இல்லை. அவங்க அந்த வேலையை அவங்களே பார்த்து முடிச்சுக்கிட்டு இதெல்லாம் அப்புறம் சுத்த சன்மார்க்கம் என்ற பகிர்ந்தாங்க. ஆக இப்போ இந்த உலகத்தில் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையானாலும் மரணமில்லா பெருவாழ்வு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரம் வந்துவிட்டது. அது எந்த க்ஷணத்துலையும் உலகத்தில் புரட்டி போடவும் தயாராக இருக்குது. அது 2025 2032 7 வருடங்கள் இந்த புரட்டி போகிறது நடந்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தரும் நிம்மதியாக இருக்க முடியாது. யார் நிம்மதியாக இருக்காங்க முடிக்கும் அப்படின்னா சிற்றவை வாழ்வு குழந்தை அவங்கள ஒன்றும் எதுவுமே பண்ணாது. சிற்றவை வாழ்வு பாய்சனே பூச்சி மருந்து போட்ட நிலையில் நீ சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து அதனால் சிற்றவை வாழ்வுக்கு வருபவர்கள் இந்த ஆபத்தான உலகத்திலிருந்து தப்பிக்கலாம். வேறு வழியில் போகிறவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எந்த விதத்தும் பாதுகாப்பு கிடையாது. அதனால் புற வழிபாட்டு முறைகளெல்லாம் விட்டு விட்டு நம்ம மெய்யகத்துக்கு வந்துடணும். இப்போ நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு சப்ஜெக்ட் போயிட்டோம். நம்ம ஏன் சுகத்தை விரும்புகிறோம், இதுக்கும் உள்ளொலிக்கும் இறைவனுடைய தன்மைக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். இடையில ஒரு பிரேக் கொடுத்துருக்காரு, ரொம்ப நேரம் கேட்டாலும் இதாகும். இப்போ ஐயா வந்து மறுபடியும் ஐயாவுக்கு முன்னாடி அம்மா வந்திருக்காங்க. நீங்கள் மகளிருக்கு என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ நேரம் என்ன இப்போதைய சமுதாயத்தில் இல்லத்தரசிகள் தாய்மார்கள் என்ன கடைபிடிக்கிறது சுத்தமா உங்களுக்கு என்ன நீங்க தோணுதோ அது சொல்லுங்க. வாங்க. ஐயா அதை கட் பண்ணி போடுங்க, கட் பண்ணிட்டு வாங்க.